வணக்கம். இப்பொழுது இந்த ப்ரொஃபஷனல் இங்கிலீஷில் செமஸ்டர் தேர்வில் கேள்விகள் கேட்கப்படும். அது எந்த முறையில் இருக்கும், எந்த மாதிரி கேள்விகள் இருக்கும், எவ்வளவு மார்க்ஸ் எல்லாம் இருக்குது, மதிப்பெண் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிளாகில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. அதில் பேட்டர்ன் எப்படி இருக்கு, சுருக்கமாக பேட்டர்ன் போட்டு மொத்தம் 50 மார்க்கு, அது இதுக்கெல்லாம் எவ்வளோ மார்க்குங்கிறது இந்த பக்கத்தில் இருக்கிறது. அதுக்கு அடுத்த கட்டமாக அதில் ஒரு கேள்விகள் எப்படி இருக்குங்கிற அதையும் விளக்கம் அதில் போட்டிருக்காங்க. அதை பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். இந்த பேட்டர்ன்கிறதுல பார்த்தோம்னால் இந்த மாதிரி ரோமன் லெட்டர் 1, 2, 3 அப்படின்னு போட்டு ரோமன் லெட்டர் 1ல் 10 மார்க்கு, ரோமன் லெட்டர் 2ல் 20 மார்க்கு, ரோமன் லெட்டர் 3ல் 20 மார்க், மொத்தம் 50 மார்க். ரோமன் லெட்டர் 1ல் வந்து வொக்கபுலரி சொற்றொடர்களை டெஸ்ட் பண்ணுற மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் இன்ஃபோ கேப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டொமைன் ஸ்பெசிஃபிக் வொக்கபுலரி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய இதில் கேட்குறாங்க. அப்புறம் இதில் ரோமன் லெட்டர் 2ல் சி அண்ட் டின்னு கொடுத்துருக்குறாங்க. அது அப்புறம் 3ல் இஎஃப். இது என்னங்கிறது இப்போ அந்த மாதிரி இப்போ சொன்ன விவரங்கள் தமிழ்லையும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பொறுமையாக படித்து பார்க்கலாம். இது ஒரு மாதிரி வினாத்தாள் இப்போ கொடுத்துருக்குறாங்க. ரோமன் லெட்டர் 1 சொன்னதில் அந்த சொற்றொடர்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கே பார்த்தோம்னா ரோமன் லெட்டர் 1ல் ஏல ஒரு 5 மார்க் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஏ, என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம எழுதுறது. அப்புறம் ஃபில் அப் த பிளாங்க்ஸ், கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் வந்து சரியானதை தேர்வு செய்து இந்த இதில் ஃபில்அப் பண்ணுறதுக்கு 5 மார்க் 10 மார்க். ரோமன் லெட்டர் 1ல் ஏஎன்பி 5 + 5 10 மார்க் இதில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் தமிழில் விளக்கமும் இருக்குது. ரோமன் லெட்டர் 2ல் இந்த ஒரு பேராகிராஃப் கட்டுரையை படித்து அதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடை எழுதுறது. அதே மாதிரி நிரப்புக அதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ரோமன் லெட்டர் 2ல் சி 10 மார்க். அப்புறம் ரோமன் லெட்டர் 2ல் டி. இந்த வரைபடத்தை கொடுத்து இதை படித்து பார்த்து இதனுடைய விளக்கத்தை ஆங்கிலத்தில் ஒரு பேராகிராஃபில் எழுத சொல்கிறாங்க. கல்லூரி மாணவர்கள் அவர்களுடைய வாசிக்கும் திறமை எப்படி இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க படிக்கிறாங்க, அது அந்தந்த விகிதத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதை படித்து பார்த்து நம்ம படத்தை பார்த்துக்கிட்டு ஒரு பேராகிராஃபில் ஆங்கிலத்தில் எழுத சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு 10 மார்க்கு 2C அதில் 10. இந்த வரைபடத்துக்கு வந்து இது நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்கு அதுக்கு 10 மார்க். இது 2வது ரோமன் லெட்டரோட சப்டிவிஷனில் கேட்டிருந்த விஷயங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுல. அடுத்து ரோமன் லெட்டர் 3க்கு போகிறோம். அதில் இஎஃப்னு 2 பகுதி இருக்குது. இயில் வந்து ஒரு ஆர்டிக்கிள் ஒரு கட்டுரை கொடுத்துருக்குறாங்க. அதை சம்மரைஸ் பண்ணி சுருக்கி 2 அல்லது 3 பேராகிராஃபில் எழுத சொல்கிறாங்க. அதுக்கு 10 மார்க். அப்புறம் எஃப்ல 10 மார்க்குக்கான கேள்வி. அதில் 2 சப்டிவிஷன் இருக்குது. அதில் 2ல் ஏதாவது ஒன்று எழுத சொல்கிறாங்க. இந்த இப்போ மாதிரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் ஆர் யுவர் வியூஸ் ஆன் ஆன்லைன் எஜுகேஷன், டு யூ திங்க் இட் வில் பிகம் த நார்ம் இன் த ஃபியூச்சர். ஆன்லைனில் படிக்கக்கூடிய இந்த முறை பற்றி உங்கள் கருத்து என்ன, அது எதிர்காலத்தில் இதே தொடருமா, இதை பற்றி எழுதுனா இதுக்கு ஒரு 10 மார்க். இது எழுதுறதுக்கு இன்டர்னல் சாய்ஸாக வேற ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. அடுத்த 10 ஆண்டுகளில் உங்களுடைய திட்டம் என்ன, நீங்கள் எந்த தொழில் எடுக்கிறது கொள்கிறீர்களோ அதை பற்றி ஒரு 3 பேராகிராஃப் எழுதுங்க, 3 அல்லது 4 பேராகிராஃப் எழுதுங்க. இதில் 2ல் ஏதாவது ஒன்று எழுதணும், அதுக்கு 10 மார்க். ஸோ 3ல் இஎஃப் 10 10 20 மார்க். ஸோ இதுதான் கேள்வித்தாளுடைய மாதிரி விவரங்கள்.